வெற்றி நமதே உறவுகளுக்கு வணக்கம். அழகு முதுகலை ஆசிரியர் தமிழ் தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தில் அழகு 9 நாட்டுப்புறவியல் அந்த பகுதியில் தாலாட்டு அப்படிங்கிறதுக்கான வினாக்கள், தாலாட்டு என்ற தலைப்பில், அதாவது பாடல்கள் அப்படின்னு இருக்குது, அதில் தாலாட்டும் பாடல்கள் வரிசையில் இடம்பெறும். அதனால் தாலாட்டு பகுதியில் முதல் பகுதியாக ஒரு 14 வினாக்கள் பதிவிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் அந்த காணொலியை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பகுதி 2, பிள்ளை தமிழின் 3ஆம் பருவமான தாளப்பருவம் எந்த அனுசரண ஓசையுடன் முடியும்? தாளே தாளேலோ. அதாவது பிள்ளை தமிழில் 10 பருவங்களில் 3ஆம் பருவமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தாளப்பருவம், இது 8ஆம் திங்களில், குழந்தையினுடைய 8ஆம் திங்களில் தான் பாடப்படுகிறது. இந்த 10 பருவம், இந்த பருவங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தாளப்பருவத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே தாளே தாளேலோ என்ற இறுதியை கொண்டதாக முடியும். தாலாட்டு ஓர் இசை பறவை என்று வர்ணித்து சான்றுடன் அதனை உறுதிப்படுத்தியவர் யார்னா ஆறு அழகப்பன் அப்படிங்கிறவர். அடுத்ததாக தாலாட்டினுடைய இசை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், நீலாம்பரி இசை. அதோடு இன்னும் 3 ராகங்களும் இணைத்து பாடப்படும் அப்படின்னு. ஆனால் இதில் இவங்க சங்கராபரணம் அப்படிங்கிற ராக சுரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதாக கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியை சரஸ்வதி வேணுகோபால் அப்படிங்கிறவங்க. தாலாட்டு சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து பாடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 18வது வினா, சொல்லோட்டத்தோடு அமையும் ஒளி முறையே தாலாட்டின் உயிராகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தமிழ் அண்ணல். தமிழ் அப்படின்னாலே சொல் தான், அதனால் சொல்லோட்டம் தாலாட்டு அப்படின்னு வந்தால் தமிழ் அண்ணல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, தாலாட்டை குறித்த மேற்கோள் வரிகள் முக்கியமாக குறிப்பெடுத்து வைத்துக்கொள்வது சிறப்பு. அடுத்ததாக, தாய் எண்கணம் பாடினாலும் இசை அறிவு சிறிதுமின்றி பாடினாலும் ஒளி அமைதியோடு ஒழுங்காக பாடுவதால் அது குழந்தையின் உறக்கத்திற்கு ஏற்ற இசையாகி விடுகிறது. தாயின் பெண்மை கனிந்த குரலும் இதற்கு துணையாக வேண்டும். ஒளி அமைதி கெட்டாலும் குரல் இனிமை பிழைத்தாலும் தாலாட்டின் பயன் மாறிவிடும் என்று மதிப்பிட்டவர் பேராசிரியர் தமிழண்ணல் அவர்கள். தமிழண்ணல் ஐயா அவர்கள் இந்த 2 மேற்கோள்களை இங்கே என்ன செய்கிறார், அதாவது எடுத்துக்காட்டாக மேற்கோள் வரிகள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக, தாலாட்டின் பெயர் எழுதா கிளவி அப்படின்னு தாலாட்டு சொல்லப்படுகிறது. அடுத்து, தாலாட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆரோ ஆரிராரோ அப்படிங்கிற வரி தொடக்கமாக கொண்டதாக அமையும் அந்த பாடல் வரி. இந்த தொடர் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை ரொம்ப அருமையாக எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா மு. அருணாச்சலம். இதை 3-4 பிரிவாக பிரித்து வினாக்களாக கேட்கலாம். ஆரோ என்ற ஒரு தொடர் அவருடைய வாழ்க்கை, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தத்துவத்தை தவறாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தத்துவத்தை மிக அருமையாக எடுத்து உணர்த்த வல்லது அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த குறிப்பை கூறியது யாருன்னா மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள். அடுத்ததாக, புதல்வனாக இப்போது பிறந்துள்ள இச்சிறு குழந்தையின் ஆன்மா யாது? முன்னமே இது எங்கிருந்தது? இந்த சிறு குழந்தையுடைய ஆன்மா இது, அந்த ஆன்மா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? இதற்கும் இப்போது இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய இந்த தாயின் உயிருக்கும் என்ன தொடர்பு? இத்தாயிடம் இவ்வான்மா குழந்தை உருகொண்டு பிறப்பதன் காரணம் யாது? இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தனை செய்யும்படியாக தான் அந்த ஆராரோ அப்படிங்கிற தொடர் முதல் இதாக அமைந்து நம்மை இந்த கேள்விகளை எல்லாம் கேட்க தூண்டுவது போல் அமைந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஆராரோ அப்படிங்கிற வரிக்கு மிகப்பெரிய விளக்கத்தையே கொடுத்திருக்கிறார் மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள். அடுத்ததாக, தாய் ஆழம் காண முடியாத ஒரு அன்பு கடல், அந்த அன்பு கடலில் விளைந்த வலம்புரி முத்தே தாலாட்டு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆறு அழகப்பன் ஐயா அவர்கள். அடுத்து, தாய்மையின் இசையே தாலாட்டாகும், இதை கூறியது சு. சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர். அடுத்ததாக, இருவர் கொள்ளும் காதலை விட உடன் பிறந்தவர் கொள்ளும் வஞ்சியை விட
நாடு இனம் மொழியின்படியும் பற்றுதலை விட உற்றார் உறவினர் காட்டும் அன்பினையும் விட ஏன் உலக அளக்கும் அருளினையும் விட பிள்ளை பாசமே ஆழமானது, வலிமை மிக்கது, உணர்ச்சிமயமானது. இத்தகைய தாயும் சேயும் என்ற உறவு பிணைப்பிலேயே பிறந்த இயற்கை கதைதான் தாலாட்டு. தாலாட்டுக்கே இந்த 2 விளக்கம் தமிழண்ணல் ஐயா 2 விளக்கம் கூறியது போல இவரும் 2 தொடர்களில் விளக்கங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக சிலப்பதிகாரத்திற்கு முன்னாலும் திருக்குறளுக்கு அடுத்தபடியும் நம் தாய் வீட்டு சொத்தாக இதை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றவர் கவிஞர் கண்ணதாசன். இந்த தாலாட்டு அப்படிங்கிற விஷயத்த சிலப்பதிகாரத்திற்கு முன்னாலும் திருக்குறளுக்கு அடுத்தபடியும் நம் தாய் வீட்டு சொத்தாக வைத்து பாதுகாக்க வேண்டிய ஒன்று கவிஞர் கண்ணதாசன் கூறிய கூற்று. அடுத்ததாக தாய் உணர்வின் வெளிப்பாடு தாலாட்டாக மலர்கிறது. தாயின் நாவசைவில் தாலாட்டு எனும் நல் முத்து பிறக்கிறது. இதை சொன்னது ஆறு ராமநாதன் அப்படிங்கிறவர். தாய்மை உணர்வின் வெளிப்பாடு தான் தாலாட்டா மலர்கிறது. தாயினுடைய நாவசைவில் தாலாட்டு எனும் நல் முத்து பிறக்கிறது. இது அவருடைய ஆறு ராமநாதன் அவருடைய விளக்கம். அடுத்து குறிப்பறிந்து பாலூட்டி வளர்க்கும் தாயின் நாக்கு நாடகம் தாலாட்டு. இதுலேயும் பிரித்து பிரித்து பாடல்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தாயின் நாக்கு நாடகம் எது அப்படின்னா தாலாட்டுன்னு சொல்லிக்கலாம். தாலாட்டை தாயின் நாக்கு நாடகம் என்று கூறியவர் யார்னா மீ அமு நாசீர் அலி அப்படிங்கிறவர். அடுத்ததாக இமை உதடுகள் பொன்மொழி பேசும் நித்திரையிலும் சிறக்கும் எழில் ஓவியங்கள் தாய்மையின் தாலாட்டில் சொந்த பூமியின் சுகத்தை அனுபவிக்கும் மழலையின் அழகை ஒளியால் தாய்மைக்கு உண்டாக்கும் புல்லரிப்பு தாலாட்டாகும் அப்படின்னு சொன்னவர் மீ அமு நாசீர் அலி அப்படிங்கிறவர். தாலாட்டு பாடல்கள் தாய்க்குளம் வளர்த்த தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொன்னது மூவை அரவிந்தன் அவர்கள். சரி, அடுத்ததாக இந்த நாட்டுப்புறவியல் சார்ந்த நூல்கள், அதாவது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் துணைநூல் பட்டியலாக கொடுக்கப்பட்ட நூல்களுடைய பெயர்களை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். நூல்களும் ஆசிரியர்களும். தாலாட்டு அப்படிங்கிற பெயர்லேயே நூல் எழுதினவர் தமிழண்ணல். அடுத்து மலையருவி கிவாஜா ஜெகநாதன் ஐயா அவர்கள் மலையருவி. நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு ஆறு அழகப்பன். நாட்டுப்புற இயல் ஓர் ஆய்வு சவே சுப்பிரமணியன். ஏட்டில் எழுதா கவிதைகள் சே அன்னகாமு. நாட்டுப்புற இலக்கியத்தின் செல்வாக்கு சு சண்முகசுந்தரம். நாட்டுப்புற பாடல் சு சண்முகசுந்தரம். 2 நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நாட்டுப்புற பாடல்கள் காட்டும் தமிழர் வாழ்வியல் ஆறு ராமநாதன். ஈழத்து நாட்டார் பாடல்கள் இ பாலசுந்தரம். உரைநடை கோவை மு கதிரேசன் செட்டியார். தமிழ்நாட்டு பாடல்கள் மூவை அரவிந்தன். தமிழ்நாட்டு பாமரர் பாடல்கள் நா வானமாமலை. தமிழ்நாட்டு பாடல்கள்னா மூவை அரவிந்தன் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டு பாமரர் பாடல்கள்னா நா வானமாமலை. நாட்டார் வழக்காட்சியல் கே லூர்து. இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த நாட்டுப்புறவியலுக்கு பயன்படக்கூடிய நூல்கள். இந்த நூல்களில் இருந்து ஒவ்வொரு குறிப்புகள் எடுத்து அது கட்டுரையாக எடுத்தப்பட்டு இது என்னுடைய டிகிரி புத்தகத்தில் இருந்தால் தான் நாட்டுப்புறவியல் பீலிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த டிகிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தான் அந்த கட்டுரை பகுதியில் இடம்பெற்ற நூல்களுடைய விளக்கமாக இந்தந்த நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு துணை நூல் பட்டியலாக இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட செய்திகளை தான் இந்த புத்தகத்தை பிடிஎஃப் வடிவில் ஃபோட்டோ எடுக்கும்போது தெளிவாக இல்லை. ஓரளவுக்கு ஒரு சில பகுதிகள் தெளிவாக இருக்கிற பகுதியை பிடிஎஃபாக எடுத்து அதன் மூலமாக வீடியோவாக என்ன செய்து உங்களுக்கு போடுது. இதில் குறிப்புகளாக எடுத்து அதிகமான செய்திகள் இருக்கிறத குறிப்புகள் முக்கியமான குறிப்புகளாக இருக்கிறத குறிப்புகளாக வினாக்களாகவே உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.